இது வெளியில இருக்கிறவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றினாலும் நமக்குள்ள இருக்கிற கன்விக்ஷன் இருக்குல்ல, எனக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருமே அவருடைய விருப்பத்தின்படி தான் என் வாழ்க்கையில் உள்ள அத்தனை நடந்துட்டு இருக்கேன், அவருடைய பார்வையில் தான் என் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற திண்ணமாக தெரியுது. அப்படின்னா அதே மாதிரி எங்கே இருந்தாலும், மார்க்கெட்டில் இருந்தாலும், சூப்பர் மார்க்கெட்டில், லூலூவில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு மனசில் ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம கூட தான் வரார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. சிட்டுக்குருவிங்களை பார்க்குறீங்கல்ல, அவற்றை விட நீங்கள் மேலானவங்க. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, ஒன்று கூட அவருடைய விருப்பம் இல்லாமல், கடவுளுடைய விருப்பம் இல்லாமல் கீழே விழாத. சிசிடிவி கேமரா இருக்குது. இப்போ ஊரில் என்ன நடக்குதுங்கிறது இங்கே உட்காந்து மொபைலில் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, சரி சரி சரின்னு எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்? நம்மளும் தூங்கணும், வேலை பார்க்கணும், போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், பல வேலைகள் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி வருகின்றன. அவருக்கு அஞ்சி நடக்கின்ற மக்களை பார்த்து கொண்டே இருக்கிறது.